ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NAZD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்து வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டோட டார்கெட் ஹிட்டும் பிஃபோர் டார்கெட்டும் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று நம்ம பார்த்து ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டோட காப்பி கேட் மாதிரி தான் இந்த ஒரு சார்ட் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருந்தோம். டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் இதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NAZD CHF சார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் 1 hour டைம் ஃப்ரேமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று பார்த்த எக்ஸாக்டான சார்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நியூஸ் டைமில் தான் இது வந்து என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று அக்ரெசிவ் என்ட்ரி போடணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து லிமிட் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து நாட் சஜஸ்டபிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு வந்து மாற்றுறோம். நேற்று பார்த்தோம்னா நேற்று எந்த ஆர்டர் பிளாக்கில் அந்த மார்க்கெட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுத்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த ஆர்டர் பிளாக்கில் எடுக்கலை. ஸோ வந்து அந்த சார்ட்டில் வந்து NAZD JPYயில் சேம் ஆர்டர் பிளாக்கில் எடுத்துருந்துச்சு. இந்த இதில் வந்து அந்த ஆர்டர் பிளாக் யூஸே பண்ணல. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வந்து மார்க்கப்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ண இது பண்ண போகிறோம். ஒரு மொமெண்டம் ஜென்ரேட் ஆகணும். சரிங்களா? மார்க்கெட்டில் நம்ம எல்லா இடத்துமே வந்து ட்ரேடபுளாக அப்படின்னா கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அதாவது ஒரு மொமெண்டம் வந்து ஜென்ரேட் ஆகணும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். இப்போ அந்த ஃப்ளோ வந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து அந்த ஃப்ளோ வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செஷன் ஸ்டார்ட் ஆனோடனே மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ வந்து மார்க்கெட் அதோட டைரெக்ஷனை இங்கே ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இதை தான் நம்ம வந்து மொமெண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து தாராளமாக மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலேருந்து பார்க்கலாம். இது ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி நமக்கு இருக்கிறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்குக்கு போனீங்கன்னாலே உங்களுக்கு நீட்டாக வந்து ஒரு ஆர்டர் பிளாக் நீட்டாக சிக்கிடும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபார்மெட்டு. இடையில ஏதாவது 15 மினிட்ஸில் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் உள்ளே கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? சிம்பிளான விஷயம் இந்த 2 தான். சரிங்களா? 5 மினிட்ஸில் இந்த இடத்துல கிடைக்கிது. எங்கே நம்ம வந்து ஆர்டர் போட்டாலும் ஸ்டாப் லாஸ் எப்படி இதுக்கு மேலே தான் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? எல்லா ஆர்டர் பிளாக்லேயும் உள்ளே போய் அடி வாங்கக்கூடாது. அது ஒரு மெயினான விஷயம். இந்த ஆர்டர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கே என்ட்ரி கொஞ்சம் மேலே தள்ளி SL டார்கெட் கீழே வழக்கம் போல் நம்ம இழுத்துட்டு போயிடலாம். என்னோடய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் SL டோட்டலாகவே வந்து மேலே தான் வச்சுருப்பேன். சரிங்களா? அது நான் வேணால் இப்போ ஷோ பண்ணுறேன். இங்கே வச்சுருப்பேன். காரணம் என்னென்னா ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். 1:1.7 ஓகே தான். உங்களுக்கு RR வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாலிடாக வந்து நம்ம இருக்கலாம். சரிங்களா? அதுக்காக இங்கே வச்சது. பட் வந்து இதுக்கு இது போதுமானது தான். சரிங்களா? கொஞ்சம் பஃபர் வச்சு இவ்வளோ தூரம் வச்சிங்கனாலே போதுமானது தான். ஏன்னா எல்லோரும் வந்து அவ்வளோ தூரம் SL வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? டைரெக்டாக டிபி வந்து ஹிட்டு. சரிங்களா? அதுக்கும் கீழே போயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் அடிச்சிச்சு. அதுக்கும் கீழே போயிருக்கு. பட் வந்து இது வந்து மேஜரான ஒரு டார்கெட். இது வரைக்கும் நமக்கு போதுமானது. சரிங்களா? வேணும்னா எவ்வளோ கீழே போகுதுன்னு வேணால் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். லோ கட் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து அவைலபிள் தான். சரிங்களா? இங்கே நம்ம இதோட முடிச்சிருக்கோம். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கீழே போயிட்டு தான் முடிச்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டபுள் பாட்டமு. அடுத்து ஏதாவது ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணோம்னா அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 1:13. பட் இது வந்து கால்குலேஷன் வந்து சாலிடாக இருக்காது. நமக்கு
பிப்ஸ் கால்குலேஷன் தான் சாலிடாக இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தோம்னாலே ஒரு 114 பிப்ஸு, கீழே வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 180 பிப்ஸ் வரைக்கும் வரும். சரிங்களா? இதுதான் மேஜரான டார்கெட். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.